Hello friends, I'm Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நான் சொல்லிக் கொடுக்க போற கான்செப்ட் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க. நிறைய நேரங்கள்ல இப்படி பண்ணாத, இப்படி செய்யாத, இப்படி இருக்காத, இப்படி யோசிக்காத இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷ்ல பேசுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. இங்க நான் தமிழ்ல 3 சென்டென்ஸ் எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அதிகமாக செலவு செய்யாதே. சொல்லுவோம் பாத்தீங்களா? அதிகமாக செலவு பண்ணாத. இது எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஓகே, இந்த மாதிரி சென்டென்ஸை நம்ம எப்படி பேச ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, செய்யாதே, ஒரு விஷயத்தை செய்யாத அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். ஓகே, நெகட்டிவாக பேசியிருக்கோம், இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத அப்படின்ட்டு. எப்படி பேசலாம்? டோன்ட். ஓகே, டோன்ட் அப்படின்னு பேசிட்டு என்ன செயலை செய்யாதே அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம்? செலவு செய்கிற செயலை செய்யாதே. செலவு செய்யறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? செலவு செய்யறதுக்கு எப்படி பேசுவோம் இங்கிலீஷில்? ஸ்பெண்ட். டோன்ட் ஸ்பெண்ட். டோன்ட் ஸ்பெண்ட். செலவு செய்யாதே. எப்படி? அதிகமாக. அதிகமாகனா எப்படி பேசலாம்? டூ மச். டூ மச். டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச். எல்லாரும் வாயை திறந்து பேசுங்க. உங்களோட ஆன்சர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இருந்தே காமெண்ட்டில் வரிசையை நீங்கள் டைப் பண்ணிட்டே வரலாம். டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச். அதிகமாக செலவு செய்யாதே. இப்போ செகண்ட் பாருங்களேன். முடியாது என்று சொல்லாதே. முடியாது என்று சொல்லாதே. எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லாதே அப்படின்னு சொல்லணும். சொல்லாதேன்னு அப்படி சொல்லலாம். டோன்ட் சே அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களாங்க? டோன்ட் சே, சொல்லாதே. எப்படி? முடியாது என்று. இது முடியாது என்று சொல்லாதே. அது எப்படி சொல்லலாம்? இட்ஸ் இம்பாசிபிள். முடியாது என்று சொல்லாதே. டோன்ட் சே இட்ஸ் இம்பாசிபிள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. உன் நம்பிக்கையை இழக்காதே. இன்னும் உனக்கு நம்பிக்கை இருக்கு, உன் நம்பிக்கையை இழக்காத. சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். டோன்ட் lose your hope. Don't lose your hope. உன் நம்பிக்கையை இழக்காதே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி தமிழில் பேசக்கூடிய நிறைய வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக நிறைய சென்டென்ஸ் வச்சு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா 3 ஃபைல் இருக்குங்க. 30 days கிளாஸ், 15 days கிளாஸ், 2000 சென்டென்சஸ்க்கான PDF ஃபார்மெட். ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால், விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் வாங்கி அதை படிச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். வெளியே போகாதே. வெளியில் பயங்கரமாக மழை பெஞ்சுக்கு இருக்கும். பிள்ளைங்க வெளில போக ஆசைப்படுவாங்க. எப்படி சொல்லுவோம்? வெளில போகாதேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? வெளில வெயில் அடிக்கும், பயங்கரமாக வெயில் அடிக்கும், வெளில போகாதப்பா. எப்படி சொல்லலாம்? அதை ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். டோன்ட் கோ. கோ அப்படின்னா போகிறது. போகாதே அப்படின்னா டோன்ட் கோ. எங்க? வெளியே. அவுட் சைட். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். பொய் சொல்லாதே. எப்படி பேசலாம்? சின்ன பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். பொய் சொல்லாதப்பா அப்படின்ட்டு. எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கும். சூப்பருங்க, குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. டோன்ட் டெல். என்ன? பொய். லை. லை அப்படின்னா பொய் சொல்கிறது. இப்போ பொய் சொல்லாதே அப்படின்னா டோன்ட் டெல் லை. டோன்ட் டெல் லை. ஈஸியாக இருக்கா? ஓகே, இந்த இடத்துல இப்போ திருடாதே, இது எப்படி சொல்லலாம்? திருடுறதுக்கு ஸ்டீல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ திருடாதே அப்படின்னா டோன்ட் ஸ்டீல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். சத்தம் போடாதே. சத்தம் போடாத. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சத்தம் போடாதே. டோன்ட் மேக் நாய்ஸ். டோன்ட் மேக் நாய்ஸ். சத்தம் போடாதே. ஈஸியாக இருக்கா? இப்போ வரைக்கும் நம்ம 6 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். எல்லாமே சிம்பிள் தாங்க. நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. உங்களுக்கு நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ எனக்கு காமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் ஒன், நேரத்தை வீணாக்காதே. இதெல்லாம் நம்ம அடிக்கடி மற்றவங்கள பார்த்து சொல்லுவோம். டைமை வேஸ்ட் பண்ணாதப்பா, திருப்பி கிடைக்காது. எப்படி பேசலாத? நேரத்தை வீணாக்காதே. ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும்? வீணாக்காதே. Don't
வேஸ்ட் எதை? நேரத்தை. டைம். டோன்ட் வேஸ்ட் டைம். இப்போ உன்னோட நேரத்தை வீணாக்காதா அப்படின்னா அந்த இடத்துல யுவர் டைம் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நெக்ஸ்ட் ஒன், கத்தாதே. சின்ன பிள்ளைங்களாம் கத்துவாங்க. அப்பா அம்மா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொல்லுவாங்க அதை? கத்துறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? கத்துறதுக்கு ஷவுட் அப்படின்னு சொல்லணும். கத்துறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? குட், சூப்பர், ஷவுட். அப்போ கத்தாதே அப்படின்னா வெரி குட், சூப்பருங்க. டோன்ட், எல்லோரும் பின்னாடியே பேசிட்டே வாங்க. ஷவுட். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன், கில்லாதே. கில்றதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? கில்றதுக்கு பிஞ்ச் அப்படின்னு சொல்லணும். அப்போ கில்லாதே அப்படின்னா டோன்ட் பிஞ்ச். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஈஸியாக இருக்குது. அந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்ஸை நம்மளாம் பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்குங்க. இங்கிலீஷை பார்த்து நம்ம பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு துளி கூட கிடையாதுங்க. இது ஒன்றும் பெரிய மலைலாம் கிடையாது, சிம்பிள் தான். ஒரு கான்செப்ட் இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை பேசிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. திருப்பி அதை கற்றுக்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. இன்றைக்கி டோன்ட் வச்சு நிறைய சென்டென்ஸை நீங்களாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் யாராவது கூட இருக்காங்கன்னா அவங்க கூட நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் கூட யாருமே இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்களாகவே பார்த்தீங்க அப்படின்னா பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அதிகமாக யோசிக்காதே. சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யோசிப்பாங்க. அப்படியே யோசிச்சு போட்டு ரொம்ப குழப்பிட்டே இருப்பாங்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா, ரொம்ப யோசிக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். டோன்ட் ஓவர் திங்க். அதிகமாக யோசிக்காதே. நெக்ஸ்ட் ஒன், குறை சொல்லாதே. குறை சொல்லாதே. இந்த ஹேபிட் நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்கவே கூடாதுங்க. நம்ம யாரையுமே யாரை பற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கிட்டையும் போய் நம்ம குறை சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அது ஒரு பேட் ஹேபிட். ஓகேங்களாங்க? ஓகே, இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? குறை சொல்லாதே. டோன்ட் கிரிட்டிசைஸ். குறை சொல்லாதே. நெக்ஸ்ட் ஒன், பின் வாங்காதே. பின் வாங்காதே. ஒன்று செய்ய ஆரம்பிச்சிருப்போம், அப்படியே பின் வாங்க ஆரம்பிக்கும்போது சொல்லுவோம் பார்த்தீங்களா, பின் வாங்காதே. எப்படி சொல்லலாம்? டோன்ட் பேக் டவுன். பின் வாங்காதே. ஈஸியாக இருக்கா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ கவனமாக கவனிங்க, பின்னாடியே பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களாக ஓன் சென்ஸ் நிறைய மேக் பண்ணி பேசுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். நெக்ஸ்ட் ஒன், அங்கே போகாதே. எப்படி பேசலாம்? ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் வாய் திறந்து பேச ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எதை பேசணும்? போகாதே. போகிறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? கோ. அப்போ போகாதே அப்படின்னா என்ன பண்ணணும்? நெகட்டிவாக பேசுறதுனால டோன்ட் வச்சு பேசணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காக அந்த நெகட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுக்க. ஓகேங்களாங்க? ஓகே, போகாதே எப்படி சொல்லலாம்? டோன்ட் கோ. எங்கே? அங்கே. தூரத்தில் ஒரு இடத்த பற்றி பேசுகிறோம். அங்கே அப்படின்னா தேர் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அங்கே அப்படின்னா தேர். டோன்ட் கோ தேர். டோன்ட் கோ தேர். அங்கே போகாதே. ஓகே, இப்போ இங்கே பாருங்களேன். இந்த இடத்துல இங்கே உட்காராதே அப்படின்னு இருக்கு. இங்கே உட்காராத. பக்கத்தில் இருக்கிற இடத்த பற்றி பேசுகிறோம். நம்ம பக்கத்தில் இருக்கிற இடத்த பற்றி பேசுறதுனால இங்கே அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? ஹியர். அப்படின்னா இங்கே உட்காராதே. எப்படி ஆன்சர் பண்ணலாம்? உட்காரதுக்குன்னு சொல்லுங்க இங்கிலீஷில் சிட். அப்போ உட்காராதே அப்படின்னா டோன்ட் சிட். எங்கே? இங்கே. ஹியர். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஓகே, இங்கே பாருங்களேன். இப்படி செய்யாதே. இப்படி பண்ணாதப்பான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி செய்யாதே அப்படின்னா ஃபர்ஸ்ட் செய்யாதே அப்படின்னா டோன்ட். செய்யறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? டூ. அப்போ செய்யாத அப்படின்னா டோன்ட் டூ. எப்படி? இப்படி. இப்படி அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இப்படி அப்படின்னா லைக் திஸ். சொல்லுங்கள். லைக் திஸ். இப்படி செய்யாதே. லைக் திஸ். இப்போ இந்த இடத்துல அப்படி பண்ணாத, அப்படி செய்யாதானே எப்படி சொல்லலாம்? லைக் தேட். தட்ஸ் ஆல். திஸ்னா இது, தேட் அப்படின்னா அது. ஓகேங்களா? இப்படி செய்யாதே, டோன்ட் டூ லைக் திஸ். அப்படி செய்யாதே, டோன்ட் டூ லைக் தேட். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி நீங்களாம் நிறைய சென்டென்ஸை பேசுங்க. நம்ம பேசக்கூடிய நிறைய சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் நம்மளே என்ன நினச்சிக்கிறோம்? நம்ம பேசுகிறது எல்லாமே தப்புன்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாதுங்க.
உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கை ஒருத்தங்க பக்கத்துலேருந்து சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அதுக்காக நம்ம பேசுகிறது எல்லாமே மிஸ்டேக்காக தான் பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. 90% பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேசக்கூடிய எல்லா சென்டென்ஸும் பர்ஃபெக்டாக கரெக்டாக தான் நம்ம பேசுகிறோம். அப்படியே தொடர்ந்து பேசிகிட்டே இருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், என்னை கூப்பிடாதே. எப்படி சொல்லுவோம் அதை? என்னை கூப்பிடாத. கூப்பிடாதேன்னு அப்படி பேசணும். ஃபர்ஸ்ட் கூப்பிடுறதுக்கு சில இங்கிலீஷில் கால். அப்போ என்னை கூப்பிடாத அப்படின்னா டோன்ட் கால். கூப்பிடாதே யாரை? என்னை. மீ. தட்ஸ் ஆல். டோன்ட் கால் மீ. டோன்ட் கால் மீ. என்னை கூப்பிடாத. இப்போ அவனை கூப்பிடாதானே எப்படி சொல்லுவோம்? இந்த மீ இருக்கிற இடத்துல நம்ம ஹிம் அப்படின்னு பேசணும். ஓகேங்களா? டோன்ட் கால் ஹிம். அவனை கூப்பிடாத. இப்போ அவளை கூப்பிடாதே அப்படின்னா ஹெல். இப்போ அவர்களை கூப்பிடாதே அப்படின்னா தெம். ஸோ இந்த மாதிரி நீங்களாக குட்டி குட்டி சின்ன சின்ன வேர்ட்ஸ் ஆட் பண்ணி ஒவ்வொரு சென்டென்ஸாக பேச ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்களேன். என்னை தொடாத. என்னை தொடாத. டோன்ட் டச் யாரை? என்னை. டோன்ட் டச் மீ. என்னை தொடாத. இப்போ அவனை தொடாத அப்படின்னா ஹிம். அவளைனா ஹெல். அவர்கள்னா தெம். ஈஸியாக இருக்கா? நீங்களே ஆட் பண்ணி பேசுங்க. ஓகேங்களா? ஓகே, தேர்ட் பாருங்கள். என்னை தொந்தரவு செய்யாதே. என்னை தொந்தரவு செய்யாத. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். டோன்ட் டிஸ்டர்ப் யாரை? என்னை. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. என்ன தொந்தரவு செய்யாதே. நெக்ஸ்ட் ஒன், எனக்காக காத்திருக்காதே. நீ போ, எனக்காக வெயிட் பண்ணாத, என்னால் வர முடியாதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எனக்காக காத்திருக்காதே. எப்படி பேசலாம்? காத்திருக்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? வெயிட். அப்போ காத்திருக்காதே அப்படின்னா டோன்ட் வெயிட். டோன்ட் வெயிட். காத்திருக்காதே. யாருக்காக காத்திருக்காதேன்னு சொல்லியிருக்கோம்? எனக்காக. எனக்காக. காக அப்படின்னா ஃபார். அப்போ எனக்காக அப்படின்னா ஃபார் மீ. தட்ஸ் ஆல். டோன்ட் வெயிட் ஃபார் மீ. டோன்ட் வெயிட் ஃபார் மீ. எனக்காக காத்திருக்காதே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். என்னை மறக்காதே. என்னை மறக்காத. இது எப்படி பேசுவோம் இங்கிலீஷில்? ஆன்சர் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட். என்ன மறக்காத. நெக்ஸ்ட் ஒன், என்னை தள்ளாத. தள்ளுவாங்க பார்த்தீங்களா? என்னை தள்ளாத அப்படின்னா எப்படி சொல்லலாம்? டோன்ட். தள்ளுறதுக்கு புஷ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னை தள்ளாத அப்படின்னா டோன்ட் புஷ் யாரை? என்னை. மீ. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அதிகமாக சாப்பிடாது. எப்படி பேசலாம்? ரொம்ப சாப்பிடாதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிள் தாங்க. சாப்பிடாதே அப்படின்னா டோன்ட் ஈட். எப்படி? அதிகமாக. அதிகமாக அப்படின்னா டூ மச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டோன்ட் ஈட் டூ மச். அதிகமாக சாப்பிடாது. டோன்ட் ஈட் டூ மச். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். லேட்டாக தூங்காத. வீட்டில் அப்பா அம்மா கண்டிப்பாக சொல்லுவாங்க, லேட்டாக தூங்காத, ஃபோனை பார்த்து லேட்டாக தூங்காதன்னு சொல்லுவாங்கல்ல. லேட்டாக தூங்காதே. எப்படி பேசுவத? தூங்காதே. டோன்ட் ஸ்லீப். தூங்காதே. எப்படி? லேட்டாக தூங்காதேன்னு சொல்லியிருக்காங்க. லேட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். குளிர்ந்த நீரை குடிக்காதே. ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் பார்த்தீங்களா? எப்படி பேசல? அதை ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். குடிக்காதே. டோன்ட் ட்ரிங்க். எதை? குளிர்ந்த நீரை. குளிர்ந்த இது எப்படி சொல்லுவோம்? கோல்டு. நீரேனா வாட்டர். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன். என்னை விட்டு விடாதே. என்னை விட்டுறாதன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? டோன்ட் லீவ் யாரை? என்னை. டோன்ட் லீவ் மீ. என்னை விட்டு விடாதே. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. அவனை விட்டு விடாதே, அவளை விட்டு விடாதே, அவர்களை விட்டு விடாதே. இந்த 3 தமிழ் சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே, ஒருத்தவங்க கூட மிஸ் பண்ணாமல் எல்லாருமே காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி குட்டி குட்டி சென்ஸ் நான் ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது நீங்கள் பின்னாடி ஆன்சர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகேங்களாங்க? அடுத்து பாருங்களேன். என் ஃபோனை தொடாதே. என் ஃபோனை தொடாத. டோன்ட் டச். தொடாதே. எதை? என் ஃபோனை. மை ஃபோன். நெக்ஸ்ட் ஒன். ஜன்னலை மூடாதே. எப்படி சொல்லலாம்? ஜன்னலை மூடாத. டோன்ட் க்ளோஸ். எதை? ஜன்னலை. த விண்டோ. த அப்படிங்கிற ஆர்டிக்கல் சேர்த்து தான் பேசணும். ஓகேங்களாங்க? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சர் மறக்காமல் காமெண்ட்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன். வெளியே விளையாடாதே.
எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பக்கம். வெளில விளையாடாத. விளையாடாதே அப்படின்னா டோன்ட் ப்ளே. எங்கே? வெளியே. வெளியே அப்படின்னா அவுட், அவுட் சைட் எப்படி சொல்லுவோம்? ஓகேங்களா? டோன்ட் ப்ளே அவுட், டோன்ட் ப்ளே அவுட் சைட். ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன். அப்படி பேசாத. அப்படி பேசாத எப்படி பேசலாம்? பேசாதே. டோன்ட் டாக். எப்படி? அப்படி. அப்படி அப்படின்னா எப்படி பேசுவோம்? லைக் that, like that. அதை போல் பேசாத, அப்படி பேசாதன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? டோன்ட் டாக் அப்படின்னா பேசாதே, லைக் தட் அப்படின்னா அப்படி. இப்போ நான் இங்கே எழுதியிருக்கிற 3 சென்டென்ஸுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த 3 சென்டென்ஸில் நல்லா கவனிங்க. சாப்பிடும்போது, படிக்கும்போது, வேலை செய்யும்போது, ஒரு செயலை செய்யாதே. அது என்ன செயல்? பேசாதே, டிவி பார்க்காத, தூங்காதே. அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த போது, போது அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் பேசுவோம்? while அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களாங்க? ஓகே. இந்த இடத்துல சாப்பிடும்போது, படிக்கும்போது, வேலை செய்யும்போது இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஜெரண்ட்டாக வரும். ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்களேன். சாப்பிடும்போது பேசாதே. ஃபர்ஸ்ட் எதை பேசணும்? பேசாதே. பேசாதே அப்படின்னா டோன்ட் டாக். டோன்ட் டாக் என்ன செயலை செய்யும்போது? சாப்பிடும்போது, சாப்பிடும் பொழுது. ஓகேங்களா? அந்த போது அப்படிங்கிறத நம்ம while அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிடும்போது while eating. ஈஸியாக இருக்கா? இது கண்டினியூஸ் டென்ஸ் கிடையாதுங்க. நல்லா கவனிங்க. இது கண்டினியூஸ் டென்ஸ் கிடையாது. இது ஜெரண்ட்டாக இங்கே ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? உங்களுக்கு ஜெரண்ட் வச்சு நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் வீடியோ பண்ணுவேன். ஓகேங்களாங்க? டோன்ட் டாக் பேசாதே எப்போ அப்படின்னா while eating, சாப்பிடும்போது. இப்போ மிச்சம் இருக்கிற 2 சென்டென்ஸை ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுமானா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணி பேச முடியும். எங்கள் வாயத்தை வந்து பேசுங்க. படிக்கும்போது டிவி பார்க்காதே. எப்படி பேசலாம்? டிவி பார்க்காதே. ஃபர்ஸ்ட் அதை தான் பேசணும். டோன்ட் வாட்ச். பார்க்காதே. எதை? டிவி பார்க்காதே. எப்போ? படிக்கும்போது. படிக்கும்போது அப்படின்னா while studying. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன். வேலை செய்யும்போது தூங்காதே. வேலை செய்யும்போது தூங்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, எப்படி பேசலாம்? தூங்காதே. டோன்ட் ஸ்லீப். டோன்ட் ஸ்லீப் எப்போ? வேலை செய்யும்போது while working. ஈஸியாக இருக்கா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ நல்லா புரிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ எனக்கு காமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.